மனிதன் மனதினுள்ளே ரெண்டு சக்தி உண்டு. மனிதன் மனதினுள்ளே ரெண்டு சக்தி உண்டு. ஒன்று சாமி சக்தி, மற்றொன்று சாத்தான் சக்தி. ஒன்று சாமி சக்தி, மற்றொன்று சாத்தான் சக்தி. சாமி சக்தி அதிகமா போனா மனிதனும் சந்நியாசியாயிடுவான். சாத்தான் சக்தி அதிகமா போனா மனிதனும் மனநோயாளியாயிடுவான். மனிதன் உள்ள சாமி சக்தி அதிகமா போனா மனிதனும் சந்நியாசியாயிடுவான். சாத்தான் சக்தி அதிகமா போனா மனிதனும் மனநோயாளியாயிடுவான். ரெண்டு சக்தியும் சமநிலையில் இருந்தாத்தான், ரெண்டு சக்தியும் சமநிலையில் இருந்தான் அப்போதுதான் இவனும் மனிதனா வாழ்ந்திடுவான். மனிதன் மனதினுள்ளே ரெண்டு சக்தி உண்டு. மனிதன் மனதினுள்ளே ரெண்டு சக்தி உண்டு. ஒன்று சாமி சக்தி, மற்றொன்று சாத்தான் சக்தி. சந்நியாசிக்கும் பற்றி இருக்காது, மனநோயாளிக்கும் பற்றி இருக்காது. ஆனா மனிதனாலே பற்றி இல்லாம இங்கு வாழவே முடியாது. சந்நியாசிக்கும் பற்றி இருக்காது, மனநோயாளிக்கும் பற்றி இருக்காது. ஆனா மனிதனாலே பற்றி இல்லாம இங்கு வாழவே முடியாது. மனிதனும் சந்நியாசிய கண்டா பூழ கும்பிடு போட்டு போவான். மனநோயாளிய கண்டா மனிதனும் நாயாடிப்பத போல கல்ல கொண்டு ஓதப்பான். மனிதனும் சந்நியாசிய கண்டா பூழ கும்பிடு போட்டு போவான். மனநோயாளிய கண்டா மனிதனும் நாயாடிப்பத போல கல்ல கொண்டு ஓதப்பான். இதை என் அனுபவத்திலே பட்டவன்டா நானும் இங்கே ஒரு மனநோயாளியாக இருந்த காலத்திலே. இதை என் அனுபவத்திலே பட்டவன்டா நானும் இங்கு ஒரு மனநோயாளி ஆக இருந்த காலத்திலே. மனிதனுக்கு மனநோய் வந்து விட்டா அவன் உறவுக்கெல்லாம் அவன் எதிரியாக தெரிவான். அவன் நண்பர்களுக்கும் அவன் எதிரியாக தெரிவான். அப்போது இத்தனை காலம் வாழ்ந்த ஊரிலே வாழ அவனால முடியாது. இத்தனை காலம் வாழ்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் கண்டா அவர்களுடன் பேச தைரியம் இருக்காது. மனிதனுக்கு மனநோய் வந்து விட்டா அவன் உறவுக்கெல்லாம் அவன் எதிரியாக தெரிவான். அவன் நண்பர்களுக்கும் அவன் எதிரியாக தெரிவான். அப்போது இத்தனை காலம் வாழ்ந்த ஊரிலே வாழ அவனால முடியாது. இத்தனை காலம் வாழ்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் கண்டா அவர்களுடன் பேச தைரியம் இருக்காது. சின்ன குழந்தையிலே சிலரை கண்ட பயத்தாளே, சின்ன குழந்தையிலே சிலரை கண்ட பயத்தாளே ஓடி வந்து தாயின் பின்னாடி ஒளிந்து கொள்வது போல உறவுகளையும் நண்பர்களையும் கண்டா தன்னாலே பயம் வந்து தொட்டிக்கொள்ளும். தன்னை கொள்ள அவர்கள் சதி திட்டம் தீட்டி அதற்கு தன்னை அழைத்து போக வந்து இருப்பதாக. அவர்கள் தன்னை கொள்ள அவர்கள் சதி திட்டம் தீட்டி அதற்கு தன்னை அழைத்து போக வந்து இருப்பதாக அவன் மனதுக்குள் தோன்றும். சின்ன குழந்தையிலே சிலரை கண்ட பயத்தாளே ஓடி வந்து தாயின் பின்னாடி ஒளிந்து கொள்வது போல உறவுகளையும் நண்பர்களையும் கண்டா தன்னாலே பயம் வந்து தொட்டிக்கொள்ளும். தன்னை கொள்ள அவர்கள் சதி திட்டம் தீட்டி அதற்கு தன்னை அழைத்து போக வந்திருப்பதாக அவன் மனதில் தோன்றும். மனிதன் மனதினுள்ளே ரெண்டு சக்தி உண்டு.
ஒன்று சாமி சக்தி, மற்றொன்று சாத்தான் சக்தி. ஒன்று சாமி சக்தி, மற்றொன்று சாத்தான் சக்தி. சாமி சக்தி அதிகமா போனா மனிதனும் சந்நியாசியாயிடுவான். சாத்தான் சக்தி அதிகமா போனா மனிதனும் மனநோயாளியாயிடுவான். ரெண்டு சக்தியும் சமநிலையில் இருந்தான், அப்போதுதான் இவனும் மனிதன வாழ்ந்திடுவான். ரெண்டு சக்தியும் சமநிலையில் இருந்தான், அப்போதுதான் இவனும் மனிதன வாழ்ந்திடுவான்.